ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டேஸ்ட்டான ஈஸியான எக் கிரேவி ரெடி பண்ண போகிறோங்க. ரொம்பவே ஈஸியாக ரெடி பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே பெரிய சைஸ் தக்காளி பழமாக இருந்தால் ஒரு தக்காளி பழம் ஆட் பண்ணாவே போதும். நார்மலாக குட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு எடுத்துக்கலாங்க. தக்காளி வெங்காயத்தை பேஸ்ட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கிட்ட ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட கடுகும் அதோட கொஞ்சம் கம்மியாக சோம்பு ஆட் பண்ணியிருக்கேங்க. இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 பூண்டு கிட்ட நான் நல்லா நச்சுட்டு இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெயிலே நல்லா இதை நம்ம வதக்கிக்கலாம். இது கூடவே அடுத்து நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கோங்க. இது கலர் மாறினதுக்கப்புறம் இது கூட நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தாச்சு. இப்போ திரும்பவும் இந்த ஆயிலில் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் கிட்ட மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் தூள் சேர்த்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம இது கூட மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தனி மல்லித்தூள் கடையில் விற்கிற பேக்கெட்டில் உள்ள பவுடர் தான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தனி மல்லித்தூள் ஆட் பண்ணியாச்சு. இது கூடவே கரம் மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட இது கூட நீங்கள் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த ஆயிலில் இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த அந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஆயிலே நம்ம நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா நம்ம வதக்கணும். இப்போ கொஞ்சமாக நான் இது கூட தண்ணி ஆட் பண்ணிட்டேங்க. இப்போ நல்லா இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கிட்ட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நம்ம இதை கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு பச்சை வாசனைலாம் போயிருச்சு. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம இது கூட எக்கு ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி கிரேவி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் எக்கு ஆட் பண்ணிக்கோங்க. எக்கை நீங்கள் கட் பண்ணிட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டா இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கத்தியால் லைட்டாக நீங்கள் அங்கங்கே கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த கிரேவி அந்த எக்குக்குள்ளே நல்லா போகும். இப்போ நல்லா இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி மூடி போட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கும் போது பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஒரு சூப்பரான ஒரு கிரேவி பதத்துக்கு ரெடி ஆகிருச்சுங்க. இப்போ நல்லா அது கூடவே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க அந்த எக்கு கூட அந்த கிரேவி எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயிருங்க. ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு கொஞ்ச நேரம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஒரு சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் பார்க்கும்போதே தெரியும் கிரேவி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட மல்லித்தலை ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டான ஈஸியான ஒரு எக் கிரேவி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் சப்பாத்திக்கு கூட இதை சைடிஷாக வைக்கலாங்க. ரொம்பவே சூப்பரான டேஸ்டான எக் கிரேவி ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.